மைக் செட் ஸ்ரீராம் எனும் மடக்கு ஊதிக்காக இந்த காணொலியை நம்ம தயார் செய்திருக்கோங்க. அண்ணன் சீமான் அவர்களை கேலி செய்யும் விதமாக சோதனைகள் அரசியல் பற்றி இவர் பண்ணி ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியை பார்த்து முடிக்கையில் தோன்றது ஒரே விஷயம்தான். உங்களுக்கு காமெடி பண்ணுவதற்கு கூட அல்லது சீமானை கிண்டல் வைப்பதற்கு கூட அவர் பேசக்கூடிய அந்த அரசியலை முன்வைக்கும் போதே அது சரியாகத்தான் படுகிறது. ஏன்னா பேசும்போது உன் பிள்ளை என்னுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை இந்த நாட்டோட பிள்ளை, என்னுடைய ஆட்சி உன்னுடைய ஆட்சி, இது மக்களோட ஆட்சி, இது அண்ணன் சீமான் அவர்கள் பதிவிடுவது. அதில் கேலி கிண்டல் பண்ணுவது மாதிரி எதுவுமே இல்லையே. அண்ணன் சீமானை போல அது சிரிப்பது போல ஒரு விஷயத்தை செய்கிறாராம். இது மிகப்பெரிய அவமானத்தை அவர்களுக்கு தரப்போகிறதாம். இது எந்த வகையிலும் அவமானத்தை தரப்போவதில்லை. மாடுக்கு ஆடுக்கு மாநாடு எடுக்கும்போது பார்க்காத கேலி கிண்டல்களாக இது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கேலி கிண்டல் பண்ணி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா பலரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கடந்து போயிடுறாங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை தேடி கேட்பவர்களோட அவரை கேலி கிண்டல் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு அவங்க தேடி வரும்போது தான் இந்த பேச்சு சரியாக தானே இருக்குது, இதையும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கட்சியில் இணைந்த மக்கள் ஏராளமானோர், நம்மளே நிறைய பேரை நேர்காணல் மூலியமாக பார்க்கும்போதே உணர முடிகிறது. அவங்களே சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு மீம் மெட்டீரியலில் பார்த்து இவர் கிண்டல் பண்ணதை பார்த்து தான் அவர் பேச்சுக்களை கேட்க வந்தேன், கேட்டால் அவர் கேட்பது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களே ஏற்று வந்திருக்காங்க. அதனால் தமிழ் தேசிய அரசியலை கேலி கிண்டல் பண்ணுவதோ அண்ணன் சீமான் அவர்களை கேலி கிண்டல் பண்ணுவதோ அனைத்து வகையிலுமே அவர்களுக்கு நல்லதாகத்தான் முடியும். இந்த மாதிரி பயாஸ்டா முழுக்க முழுக்க மடக்கு ஊதிகளை ஆதரிப்பது போல விஜய் அவர்கள் வந்த உடனே பேச முடியாமல் அனைவரும் வெளியே ஓடி போயிடுறாங்க. அதன் பிறகு மற்ற அனைவருமே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு செய்வது, இது எல்லாமே ஒரு தவறான பிம்பம். இன்றைய தினம் கூட அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ள, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படிங்கிற அந்த விஷய தீர்மானத்திற்கு அவர் வரவேற்பு கொடுத்திருக்காரு. எதற்கு வரவேற்பு கொடுக்குமோ அதுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, எதை எதிர்க்கிறோமோ அதை எதிர்த்து தான் ஆவாங்க. அதுதான் அரசியல். அந்த புரிதல் கூட இல்லை அப்படின்னா அரசியலை பேச வேண்டாம் தான் நாம் சொல்ல விரும்புகிறோம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக அரசியல் பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் ஜனநாயகப்படி இருக்கும். ஒருத்தவங்களை சார்ந்து நீ பேச வரும்போதே உன்னுடைய அரசியல் அங்கே தோற்று விடுகிறது. சீமான் அவர்களை பிடித்து வரவில்லை, சீமான் மீது எதிர்ப்பு அவரை எதிர்க்கத்தான் உள்ளே வரணும். அப்போ வரும்போது அவர் பேசுகிற கேள்விகள், அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவருடைய தொலைநோக்கு பார்வைகள் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இன்றைய தினம் இது எல்லாம் மடைமாற்றப்பட்டு இந்த மாதிரியான பொய் பிம்பங்கள் மூலயமாக நிறைய பிரிவுகள் பிரச்சனைகள் வருகிறது. அதற்கு நாம் தினமும் ஏதோ ஒரு வகையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும். தமிழ் தேசியத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் எப்போவோ பேசி முடிச்சிட்டாரு. அதனால் அவர் செய்தியாளர்களை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. தொடர்ச்சியாக அவர் பேசிய கருத்துக்களை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அளவிற்கு மட்டும் ஏதாவது ஒன்று செய்தால் போதும். தினம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துள்ள அந்த பதில்களை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளின் கடமையாக பார்க்கிறேன்.